திமுக பசுத்தோல் அணிந்த ஒரு நரி தான் அது. முஸ்லீம்களை இவர்கள் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி முஸ்லீம்கள் குறித்து எந்த பார்வையுமே திமுக கிடையாது. தாடியையும் தொப்பியையும் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபையும் தான் பயங்கரவாதத்தின் ஒரு அடையாளமாக மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்திய கலாச்சாரம் அதை வந்து பெரிய அளவில் பிரபகடா பண்ணுச்சு. திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது திமுக என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் இருந்ததில்லை. ஹிஜாப் அணிந்து கொண்டிருந்த மாணவியை ஒரு ஆசிரியர், நீ எல்லாம் மாட்டுக்கறி தின்றதானே, உனக்கு அந்த திமுக இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு. அப்போ அதன் மீது கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இது அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் பழிவாங்கப்படுறாங்க. கண்டிப்பா. திமுக என்பது இங்கே வந்து பெரிய உத்தமர்கள்லாம் கிடையாது. அவர்களும் அதிகாரத்துக்கு வந்தால் தங்களுக்கு எதிரான குரல் வலையை பிடித்து நெரிப்பார்கள் என்பது இதெல்லாம் சாட்சி. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெல்ஃபேர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முகமது கவுஸ் நம்மளோட அரங்கத்திற்கு இணைகிறாரு. அவரிடம் பேசுவோம். வணக்கம். இப்போ வந்து இந்த யூடியூப் சேலஞ்ச், ஹிஜாப் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பெண்மணிகளோட விருப்பத்தோடு கேட்டு தான் ஹிஜாப் அணியை விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காணொலி பதிவு பண்ணதுக்காக அவங்கள கைது செய்யப்பட்டு இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கார் அனாஸ் முகமதுன்றவர். இவ்வளோ கடுமையான நடவடிக்கை தேவைதானா? அது முதல்ல இந்த ஹிஜாப் சேலஞ்சு, இந்த மாதிரியான சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி நம்ம வந்து முதல்ல தமிழ் சமூகத்துடைய பார்வையாளர் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. உலக வர்த்தமய தாக்குதலுக்கு பிறகு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை குறித்த ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பெரிய அளவில் வந்து பரப்பப்பட்டது. முஸ்லீம்களுக்கு வீடு இல்லை, முஸ்லீம்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் உலகம் முழுவதும் முஸ்லீம் சமூகம் வந்து அனுபவித்தது. அப்போ அதற்கு அடையாளமாக இந்த மேற்கத்திய நாடுகள் எதை அடையாளப்படுத்துச்சுன்னா, தாடியையும் தொப்பியையும் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபையும் தான் ஒரு பயங்கரவாதத்தின் ஒரு அடையாளமாக இங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்திய கலாச்சாரமும் அதை வந்து பெரிய அளவில் பிரபகடா பண்ணுச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து பயங்கரவாதத்தின் அடையாளம் இல்லை, இது நீங்கள் அணியக்கூடிய கிறிஸ்துவ சகோதரிகள் அணியக்கூடிய அந்த உடைய மாதிரி, பௌத்தத்தில் இருக்கக்கூடிய இப்போ துறவரம் போகக்கூடிய சகோதரிகள் அணிகிற மாதிரியான இது ஒரு சாதாரண உடை தான், இது ஒரு சாதாரண தாடி தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பொது சமூகத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதுதான் பல இடங்களில் சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்ன்ற பேரில் நீங்கள் வந்து தாடியை குறித்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தொப்பியை குறித்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஹிஜாபை குறித்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் குரானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை உலக நாடுகளில் பல மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்தியாவோட சூழலை நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாவிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இஸ்லாத்தை குறித்து, இஸ்லாத்திய அடையாளங்களை குறித்து, முஸ்லீம்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களை குறித்து பெரிய அளவிலான வெறுப்பு பிரச்சாரம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு ஒரு பதில் கொடுக்கணும். அந்த பதிலை எப்படி கொடுக்கணும்னா அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக எதன் மூலிமா பரப்பப்படுதுன்னா, சமூக ஊடகம், யூடியூப், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இந்த வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த அனஸ் முகமதுன்ற அந்த கிஸ்வா தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க. ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும், இந்துக்களும் முஸ்லீம்களும் அவர்களுடைய பரஸ்பர கலாச்சார பண்பாட்டை அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இதை வந்து அந்த பசங்க செஞ்சுட்டு வராங்க. அப்படி வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு தான் அந்த ஹிஜாப் சேலஞ்சுன்னு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஹிஜாப் சேலஞ்ச் செய்ததற்காக அவர் மீது கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வந்து பிணையில் வர முடியாத பிரிவுகளை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ரொம்ப ஒரு அதிகார துஷ்பிரயோகம், மிகவும் அநியாயம் அது. ஏன்னா அது ஒரு அடிப்படை உரிமை. அது தான் இப்போ இது வந்து இப்படி பார்க்கலாமா, திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது திமுக என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் இருந்ததில்லை. அப்படி ஒரு ட்ராமா, ஒரு கட்டமைப்பு இங்கே தொடர்ந்து வந்து தேர்தல் காலங்களில் இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்யணும் என்பதற்காக திமுக அந்த ஒரு நாடகத்தை இங்கே அரங்கேற்றும். அது முடிந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களை கைது செய்வது, இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது, இஸ்லாமியர்களை குற்றப்படுத்துவது போன்ற எல்லா வேலையும் தொடர்ந்து திமுக செய்யும். அது இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை, 68லேருந்தே திமுக தான் செய்யும். இதனால என்ன சார், திமுகக்கு என்ன சார்? அதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய அந்த சமூகத்தை தங்களுக்கான ஓட்டு வங்கியாக வைத்துக் கொள்வது தான். இதில் வேறு பெரிய அஜெண்டாலே முஸ்லீம்களை இவர்கள் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி முஸ்லீம்கள் குறித்து எந்த பார்வையுமே திமுக கிடையாது. ஆனால் திமுக இஸ்லாமிய சமூகத்தை நம்பி தான், அவர்களுடைய வாக்குகளை நம்பி தான் தொடர்ந்து ஆட்சியில் வந்திருக்கு.
இனியும் அந்த அடிப்படையில் தான் அரசியல் செய்ய போகிறாங்க. அப்போ இங்கே திமுக வர ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் பொழுதும் கூட இது நிகழும். இது புதுசு இல்லை. ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு முடிந்த பிறகு ஒரு பெரிய ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் தொடர்புபடுத்தி முஸ்லீம்கள் கைது செய்யப்படுவாங்க. அது இங்கே நடந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் இது புது நிகழ்வு கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளில் இப்போது பக்கத்து மாநிலத்தில் ஹிஜாப் அணிய தடை அப்படின்னும் போது திமுக எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. பக்கத்து மாநிலத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது அப்படின்னும் போது நம்ம மாநிலத்தில் சின்னதோ பெருசோ விஷயம் நடக்கும்போது குரல் கொடுக்கணுமா இல்லையா? திமுக ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல அப்படின்னு நீங்கள்? திமுக குரல் கொடுக்கும் நான் நம்பலை. ஏன்னா ஏற்கனவே வந்து விருதுநகரில் ஒரு மருத்துவர், இரவு நேர பணியில் இருந்த மருத்துவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு இருந்தார்ன்ற காரணத்துக்காக ஒரு சங்கி அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த மருத்துவமனைக்கே போய் தகராறு செய்தாங்க. மா சுப்பிரமணியம் அடுத்த நாள் உடனே போய் ஆய்வு செய்கிறேன்னு சொல்லி போனார். எந்த நடவடிக்கையும் அந்த சங்கி அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்கலை. அந்த மருத்துவர் மீதான அந்த தாக்குதல் தொடர்ந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளி மாணவி, ஹிஜாப் அணிந்து கொண்டு வந்த மாணவியை ஒரு ஆசிரியர், நீ எல்லாம் மாட்டுக்கறி தின்றதானே, உனக்கு அந்த திமுர் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு. அப்போ அதன் மீது கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இது துரதிருஷ்டவசமாக திமுக வந்து கருத்து சுதந்திரத்தை கொண்டு கடுமையாக அஞ்சுதுன்றதான் இதை நான் பார்க்குறேன். இந்த யூடியூப் அனஸ் என்பது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வந்து சவுக்கு சங்கருடைய பேட்டியை ஒளிபரப்புக்காக ரெட்பிக்ஸை வந்து இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஊடகத்தையே தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இனி டெல்லியில் வந்து என்டிடிவியுடைய ஒளிபரப்பை வந்து ஒரு நாள் தடை செய்வதும், கேரளாவில் இருக்கக்கூடிய மீடியாவுடைய ஒளிபரப்பை வந்து ஒரு நாள் தடை செய்வதை செய்யும்போது இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய நாம ஒரு யூடியூப்பில் ஒரு சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட், அது அந்த சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நீங்கள் கைது செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்து சுதந்திரம், கருத்துரிமை எங்கே போகுதுன்ற கேள்வியை தான் நம்ம திமுக நோக்கி கேட்க வேண்டியது. புரியுது. அப்போ அங்கே பாஜக செய்கிறத இங்கே மாநிலத்தில் திமுக செய்துன்றீங்களா? கண்டிப்பாக. அதாவது இது பாஜகவா திமுக என்பதில் இது ஒரு அதிகாரத்தினுடைய நடைமுறை. அதிகார வர்க்கம் இதுதான் செய்யும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜனநாயக சக்திகள் இது தெரிந்து கொள்ளணும். திமுக என்பது இங்கே வந்து பெரிய உத்தமர்கள்லாம் கிடையாது. அவர்களும் ஒரு அரசியல் கட்சி தான். அவர்களும் அதிகாரத்துக்கு வந்தால் தங்களுக்கு எதிரான குரல் வலையை பிடித்து நெரிப்பார்கள் என்பது இதெல்லாம் சாட்சி. அது சரி. அப்புறம் ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளோ கடுமையான நடவடிக்கைகள்? அதாவது நீங்கள் இப்போ பிஜேபியை காட்டி தான் இஸ்லாமியரோட வாக்கு வங்கியை நீங்கள் பெற முடியும். அதனால் தொடர்ந்து திமுக என்ன செய்யணும், பிஜேபி வந்துடும், ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்ற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ முஸ்லீம்களை காட்டி நாங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கைது நடக்கும், அதுக்கு அப்படியே எதிராக வந்து அதை சமன்படுத்துவதற்காக இன்னொரு கைது நடக்கும். பாஜகவுடைய மாநில செயலாளர் இருந்த கல்யாணராமன் கைது செய்யப்பட்டார். எதுக்குன்னா நபிகள் நாயகம் குறித்து அவர் வந்து அவதூறு பேசினார் என்பதுக்காக. அடுத்த நாளே வந்து கருப்பர் கூட்டத்துடைய நாத்திகன் வந்து கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் சமன்படுத்துவது, ஒரு கைதை இன்னொரு கைதை கொண்டு சமன்படுத்துவது, ரெண்டு தரப்பையும் நாங்கள் வந்து திருப்திப்படுத்துறது, நாங்கள் வந்து பேலன்ஸாக இருக்கணும்னு காட்டுறது. அப்போ என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? கடந்த எந்த இஸ்லாமிய பண்டிகைனாலும் வேறு எந்த பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லாதவங்க இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்களே. திரு உதயநிதி அவர்களாகட்டும், நம்ம முதல்வர் ஆகட்டும் வாழ்த்து சொல்கிறாங்களே. இதை விட இஸ்லாமியர்கள் கூட நிற்கிறதா என்னன்னு பார்க்கல. வாழ்த்து சொல்கிறதுனால எனக்கு ஒரு டீ கிடைக்குமா, எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குமா, எனக்கு வீடு கிடைக்குமா? முதல்ல இந்த சென்னையில் முதலமைச்சர் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாருக்கா, இங்கே எனக்கான அடிப்படை தேவைகள் நிறைய. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அவ்வளோதான். பிஜேபி கூட தான் வாழ்த்து தெரிவிக்குது, மோடி கூட தான் வாழ்த்து தெரிவிக்கிறார், ஆர்எஸ்எஸ் வாழ்த்து தெரியுது, ரம்லானுக்கும் பக்ரீத்துக்கும் ஆர்எஸ்எஸ் வாழ்த்து தெரிவிக்குது. இப்போ வாழ்த்து தெரிவிப்பதால் மட்டுமே அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கானவர்கள் அப்படின்ற அந்த பிம்பம் எல்லாம் வந்து இனி செல்லாது. அப்படியெல்லாம் இங்கே இல்லை. புரியுது. இப்போ இந்த கடுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன செய்யணும், என்ன செய்யலை திமுக ஆட்சி? திமுக ஆட்சி இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, யாருக்குமே எதுவும் செய்யலை. திமுக தங்களுக்கு செஞ்சிச்சு, திமுக தங்களோட குடும்பத்துக்கு செய்து கொண்டது. திமுக தங்களுடைய அடிப்படை உறுப்பினர்கள் ஒன்றும் செய்யலை. திமுக மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் திமுக செய்ததை தவிர தமிழ்நாட்டுக்கும் பெருசாக திமுக செய்தது நிர்வாக ரீதியான சில அறிவிப்புகள் என்பது வேறு, சில ஸ்கீம்ஸ் என்பது அது யார் இருந்தாலும் செய்ய போகிறாங்க. ஆனால் ஒரு சீர்திருத்தம், ஒரு சம உரிமை, இதை வந்து ஒரு அரசு செய்யணும். அப்படி எந்த செய்யையும் இங்கே வந்து திமுக செய்யலை. அப்படியே தொடர்ந்து இங்கே வந்து அவர் வந்து பெரியாரை தொடர்ந்து அண்ணாவை தொடர்ந்து இங்கே வந்ததுனால அவரோட லேபிளே அவர் குத்தி கொள்கிறார். இல்லை சார், இஸ்லாமியர்களுக்கு சம உரிமை இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ இஸ்லாமியர்கள் எங்கே சம உரிமை இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். எந்த இடத்துல சம உரிமை இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இந்த கைதை பற்றியே சொல்கிறீங்க. இந்த கைது என்பது ஒரு உதாரணம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிரான காவல்துறை அடக்குமுறைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த கைதுகளை விட, கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமியர்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகளை விட என்ற 3 ஆண்டுகளை பல மடங்கு உயர்ந்தது. கோயம்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 100-150 இளைஞர்கள் மீது 110 போடப்பட்டிருக்கு.
பல இளைஞர்கள் மீது குண்டாஸ் அமைப்பு போடப்பட்டிருக்கு. ஏன் சென்னையில் என்ஐஏக்கு ஆதரவு தெரிவித்த திமுக உபா சட்டைக்கு எதிராக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சென்னையில் சைபர் கிரைமு உபா போடப்பட்டிருக்கு. ஒரு பேராசிரியர் யூடியூப்பில் பேசினார் என்பதற்காக அவர் மேலே யூஏபிஏ கேஸை போட்டு 1.5 மாதம் தமிழ்நாடு போலீஸ் அந்த கேஸை வச்சுக்கிட்டு இப்போ என்ஐஏ கொடுத்துருக்கு போலீஸ். அந்த வழக்கில் இன்றைக்கி சம்பந்தமே இல்லாத பல இளைஞர்கள் இன்றைக்கி வந்து என்ஐஏ அலுவலகத்துக்கும் வீடுகளுக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட அச்சம் என்னென்னா, இந்த கிஸ்வா வழக்கையும் கூட எங்கே இவங்க என்ஐஏ கொடுத்துருவாங்களோ ஒரு அச்சம் தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் பழிவாங்கப்படுறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போது திமுகவுடைய பெரிய ஓட் பேங்க் இஸ்லாமியர்கள் தான். அது முஸ்லீம் லீக்கா வந்து அப்படி தான் சொல்லி வச்சுட்டு இருந்தது. முஸ்லீம் லீக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு வாக்களிப்பது நம்மளோட 6வது கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எதிர்த்து நாங்களாம் பேசுகிறோம். அது இஸ்லாத்தில் 5 கடமை தான், திமுக ஓட்டு போகிறது 6வது கடமைலாம் கிடையாதுன்னு நாங்கள் எதிர்த்து பேசும்பொழுது எங்களே அவர்களுக்கு எதிரான பிரச்சார யுக்தி அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு 90களுக்கு பிறகு அரசியல் மாறி இருக்கு. இந்திய தமிழக அரசு உலக அரசியலே மாறி இருக்கு. பலரும் அரசியலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பாரம்பரிய அரசியல் அப்படின்றலாம் எங்கள் அப்பா திமுக ஓட்டு போட்டார், எங்கள் தாத்தா திமுக ஓட்டு போட்டார், நான் ஏன் திமுக ஓட்டு போடணும்ன்ற ஒரு கேள்வி என்னாண்ட வருது. அப்போ அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து ஒடுக்கணும். அந்த கேள்வி மேலே வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் அந்த கேள்வி கேட்டால் நீங்கள் மேலே வழக்கு போடணும். ஏன்னா அச்சப்படுத்தணும், என்னை இந்த சமூகத்திலும் தனிமைப்படுத்தணும். இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அந்த யூடியூப்பில் பேசி அந்த பேராசிரியர் கூட ஃபோனில் பேசினவர், அவர் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பார், ஒரு டீக்கரில் 2 பேர் சந்தித்து பேசியிருப்பாங்க. அவங்க இப்படி சம்மந்தமில்லாத நபர்கள்லாம் நீங்கள் விசாரிக்கும் பொழுது இவர்களை அச்சப்படுத்தி இந்த சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தும். இவர்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் திமுகவுக்கு எதிரான மனநிலையை அல்லது திமுகவுக்கு எதிரான ஒரு முகநூல் பதிவுகளை போட்டவர்கள் இன்றைக்கி என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்போ திமுக இப்படி பேசக்கூடியவர்களை ஒடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகனாவே முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்கள்னாவே திமுக தான், கண்ணை மூடிக்கிட்டு திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கன்றத கருத்து சமீப காலமாக தகர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள் உரிமை குறித்து பேசுகிறாங்க. முன்னெல்லாம் உரிமை குறித்துலாம் பேசணும். அதிகபட்சம் நாங்கள் மீலாதுக்கு லீவு கொடுத்தோம். புரியுது சார். இல்லை சும்மாவே எல்லாரையும் எந்த அடிப்படையும் இல்லாமல் என்ஐஏ விசாரணைக்கெல்லாம் உட்படுத்திட முடியாது. இது சட்டத்திற்கான ஆட்சியை நிலைப்படுத்துகிறாங்க, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து என்ஐஏ எடுத்த வழக்குகளில் 78% வழக்குகள் அக்யூட்டல் ஆகிருக்கு. 19 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து அக்யூட்டல் ஆகிருக்கு. எதுவுமே வந்து கன்விக்ஷன் ஆகலை. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பல வழக்குகள். அப்படி தான் என்ஐஏயோட வழக்குகள். என்ஐஏ என்பது ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய அடியால் படை. அது அவ்வளோதான். அவர் எதிராக கருதக்கூடியவர்கள் அவர் அந்த படையை நோக்கி அடக்குவார். இதனால தான் என்ஐஏ எதிர்க்கிறோம், என்ஐஏ வேண்டான்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த என்ஐஏவை திமுக ஆதரித்தது. என்ன காரணம்னா, ஒன்றியத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை ஒன்றியத்தில் இருக்கிற அரசுகளுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் என்ஐஏ கொண்டு ஒடுக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா நாமளும் இந்த என்ஐஏ குறித்து ஒடுக்கலாம். தமிழ்நாடு காவல்துறை செஞ்சால் தான் அந்த பழி மாநில அரசின் மீது வரும். அதை என்ஐஏ வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பழி நமக்கு வராது. ஆனால் என்ஐஏ ஒன்றியத்தை சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்ன்றது தான். அப்போ என்ஐஏ இங்கே கொண்டு வந்ததே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், தங்களுக்கு எதிரான கருத்துக்களை ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்தான தவிர எதுவுமே கிடையாது. இல்லை சார், இப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை பார்த்தா அப்படியே வேறு விதமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற பார்த்தா இவங்க வந்து நண்பர்கள்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு ஆனால் உள்ளூட வேறு விஷயங்கள் செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது திமுக பசுத்தோல் அணிந்த ஒரு நரி தான். அது தெளிவாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தெளிவாக இந்த இளம் சமூகத்துக்கு நாங்கள் அதை வந்து பயிற்றுவித்துக்கிட்டுருக்கோம். அப்படி தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இதை செஞ்சது ஏதாவது ஒரு உதாரணத்தை காட்டுங்க. திமுக வெளிப்படையாக சவால் இதை செய்தோம், தயவு செய்து இந்த எங்கள் நோம்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தோம், மீலாதுக்கு லீவு கொடுத்தோன்றலாம் இனிமேல் சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து படம் கதை. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க. நாங்கள் இன்றைக்கி கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் சம உரிமை கேட்குறோம், பொருளாதாரத்தை சம உரிமை கேட்குறோம், அதிகாரத்தில் எங்கள் பங்கு கேட்குறோம், ஆட்சியில் பங்கு நாங்கள் கேட்குறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம். இனி அந்த திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்குறாரு, நாங்கள் ஆட்சியில் விட பங்கு கேட்குறோம், நாங்கள் அதிகாரத்தில் எங்கள் பங்கு கொடுங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எனக்கு வந்து சாக போகிறவங்க நீங்கள் வாயில் நான் தண்ணி ஊற்றுனா அரிசி போட்டலாம் சொல்லாதீங்க. நான் சாவ போகிறேன்னா என்னை மீட்டு ஐசியூவில் சேருங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் பழைய பழம் கதைகளை சொல்லிக்கொண்டு முஸ்லீம் சமூகத்தை இனியும் ஏமாற்றாதீர்கள். முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி வீடு கிடைப்பது பெரும் பிரச்சனையாக இருக்குது. முஸ்லீம்னா வீடு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இது வன்கொடுமையெல்லாம் பார்க்கப்படணும். இல்லை, நீங்கள் ஒரு தலித்துக்கு நான் வீடு தரலன்னு சொன்னால் வன்கொடுமையாக இல்லையா? அப்போ முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்திற்காக வீடு இல்லைன்னு சொன்னால் அது வன்கொடுமையாக இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அதை தான் நான் கேட்குறேன். அந்த உரிமைகள் எங்கே கொடுங்க. முஸ்லீம்க்கு ஒருத்தனை வீடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வன்கொடுமை பதிவு செய்யுங்க.
இன்றைக்கி இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தணும், இஸ்லாமியர்கள் கேவலைப்படுத்தணுன்றதுக்காக துலுக்கன்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து சமூக ஊடகத்தில் ஆர்எஸ்எஸ் தரப்பு பேசிகிட்டே இருக்கு. அப்போ நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம், அந்த வார்த்தை என்னை வன்கொடுமை செய்யுது, அந்த வார்த்தை என்னை சிறுமைப்படுது, என்னை கேவலப்படுத்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டில் வந்து பல்லன், பறையன், சக்கிலியன் சொல்ல வார்த்தைகள் சமீபத்தில் சண்டாளன்ற வார்த்தையை கூட கலைஞரை வந்து சீமான் கட்சியில் ஒருத்தர் சொன்னார் என்பதற்காக 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஜிஓ பாஸ் பண்ணி சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தான்றீங்களே. அப்போ நான் என்னை துலுக்கன்னு சொல்வது என்னை வன்கொடுமை செய்யுது, என்னை அது சிறுமைப்படுது, என்னை கேவலப்படுது நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது, கும்பல் படுகொலை நடக்குது, அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கோம். 2002 சட்டப்பேரவையில் சிறுபான்மை மானிய கோரிக்கை மீது ஆலூர் ஷானவாஸ் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். இது வரைக்கும் அரசு வாய் திறக்கலை. 2003 அதே மானிய கோரிக்கையில் ஜவஹர்லால் எம்எல்ஏ அதே கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த அரசு இது வரைக்கும் வாய் திறக்கலை. இன்றைக்கி எஸ்டிபிஐ கட்சி தங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு. இனியும் இந்த அரசு வாய் திறக்க இதெல்லாம் தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எங்களுக்கு உரிமை கேட்கும் பொழுது நான் தான் தட்டில் 10 ரூபா பிச்சையை போட்டேன்னா பிச்சை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கல, நான் என் உரிமையை கேட்குறேன், எனக்கு உரிமையை கொடுங்க. அப்போ திமுக இந்த 60 ஆண்டுகள் என்ன உரிமை இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்தது? எங்களை சுரண்டியதை விட எங்களுக்கு என்ன உரிமை நீங்கள் கொடுத்தீங்க? இவ்வளோ குறிகள் சொல்லியிருக்கீங்க. ஆளுங்கட்சிகளோட செவிகளில் இந்த கோரிக்கையெல்லாம் எட்டுன்னு நம்புவோம். அரங்கத்திற்கு வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.